ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கரையில் பார்க்க போகிற சமையல் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு. இது எப்படி செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க இப்போ நம்ம அடுப்பாங்கரைக்கு போய் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் கருளைக்கிழங்கு 400 கிராம், நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுங்க. சரிங்களா? வாங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தக்காளியும் பெரிய வெங்காயமும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், உப்பு, கறிவேப்பிலை, மிளகுத்தூள், எண்ணெய் 1 டம்ளர், எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சிடறோம். சாம்பார் தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், அவ்வளோதாங்க. இவ்வளோக்கு தேவையான பொருள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப இந்த கருளைக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். ஒரு தரம் செஞ்சிங்கன்னா அடுத்த வாரமும் இதே வாரம் ஒரு தரம் செய்யலாங்கிற யோசனை உங்களுக்கு வரும். இது எப்படி செய்கிறதுன்னு நீ இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சாச்சு. இந்த சேர்த்தா தான் அந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருளைக்கிழங்கு எடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி முதல்ல சேர்த்துக்கணும். இந்த வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் ஓரளவுக்கு நல்லா கழுவி அலாசி எடுத்துக்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம். கருளைக்கிழங்கு புளிக்குழம்பு செய்கிறதுக்கு இந்த கடாயை நாம் இப்போ கடாய் ஒன்று வச்சு அதில் நம்ம இது எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயை நல்லா ஊற்றிக்கிறோம். முழு எவ்வளோ எடுத்து வச்சோமோ அதோட எண்ணெய் பூராத்தையும் எடுத்து அந்த கடாயில் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை போடுறோம். வெந்தயம் எதுக்கு போடுறோம்னா மணமாக இருக்கும், அதுக்காகத்தான் அந்த வெந்தயத்தை போடுறோம். அடுத்து ஜீரகம் 1 டீஸ்பூன் போடுறோம். ஜீரகம் 1 டீஸ்பூன் போடுறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சிறிதளவு போடுறோம். அடுத்தது கடுகு, இப்படி எண்ணெய் இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பருப்பு நல்லா பொரிய வருது. கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் எதுக்கு சேர்க்க போகிறோம்னா இந்த வாயு தொல்லையெல்லாம் கொஞ்சம் கேஸ் ட்ரபிள்லாம் வந்துடும். இந்த பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த குழம்புல சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எந்த ஒரு ட்ரபுளும் கிடைக்காது, ட்ரபுளும் வராது. அதனால தான் அந்த பெருங்காயத்தூளை குழம்புக்கு சேர்ப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. பெருங்காயத்தூளை இப்படி சேர்த்தும்போது அப்படி பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னா கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு பெரட்டுறோம். பெரட்டினதும் இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயத்தை போட்டுறோம். சின்ன வெங்காயம் போட்டு எவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோமோ அந்த அவ்வளோ அளவு அதில் போட்டுறோம். போட்டு ஒரு கிண்டுறோம். கிண்டி விட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்.
இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னு கேட்டால் கண்ணாடி பதத்துக்கு வரணும், நல்லா பொன்னிறமாக. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல தக்காளி பெரிய வெங்காயம், இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ நாம் அதில் பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்க விடணும். வதக்கிட்ட பின்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். முதல்ல குழம்புக்கு முழுசும் உப்பு போடக்கூடாது, இதில் பாதி அளவு உப்பு போட்டுடலாம். அப்போ குழம்பு செய்யும்போது பாதி போட்டுடலாம். போட்டு இப்படி கிண்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நாம் அரைச்சி வச்ச தக்காளி பெரிய வெங்காயம் மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லையா, இதை வந்து சேர்க்கும்போது பாருங்கள் என்ன மணமாக இருக்குது. இது பச்சை வாசனை போச்சுன்னா இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பொங்கி வருது. இப்போ இதுக்கப்புறம் இதில் மசாலா பொருள் சேர்க்க போகிறோம். முதல்ல எடுத்தோடனே மஞ்சத்தூள் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் எவ்வளோ எடுத்து வச்சோமே இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு இதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடறோம். சுமார் 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுட்டு பின்னாடி திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறமா கருணக்கிழங்கு சேர்க்கணும். அதுக்காக இப்போ 5 நிமிஷம் ஷவரில் மினிமம் லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடுறோம். இப்போ நாம் சொன்னபடி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள், நல்ல மணமாக இருக்குது. இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா வணங்கினதும் எவ்வளவு இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கருணக்கிழங்கு சேர்த்துடலாம். கருணக்கிழங்கு இதில் நம்ம எடுத்து வச்சோம்ல, அந்த கருணக்கிழங்கை வெட்டி நறுக்கி இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டு நல்லா இப்படி இந்த ஃப்ளேவர் எல்லா கருணக்கிழங்கும் இந்த மசாலா இருக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். மசாலா கருணக்கிழங்கு இந்த மாதிரி மசாலா, அப்புறம் சிறிதளவு உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் சிறிதளவு உப்பு போட்டு கிண்டி விடுறோம். கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மிதமான தீயில வேக வைக்கிறோம். வேக வச்சு கருணக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் பிளேட்டை வச்சு நல்லா மூடி ஒரு மிதமான தீயில கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறோம். இந்த கருணக்கிழங்கு இப்படி வச்சு சிறிது நேரம் ஒரு நிமிஷம் வேக வைக்கும்போது நல்லா மிதமான தீயில் நல்லா வேக வச்சிங்கன்னா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருணக்கிழங்கு வேகாது. அதனால் இதுக்கு ஆவரேஜாக ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த கருணக்கிழங்கு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். மசாலா சேர்க்க போகிறோம். கருணக்கிழங்கு இப்படி மூடி திறந்து விட்டு இப்படி நல்லா கிண்டி விடணும். அடிக்கடி கிண்டி விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அடியில் அடி பிடிச்சிக்கும். அதுக்காக இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெந்த பின்னாடி பாருங்கள் வாசம் எவ்வளோ சூப்பராக வருது. இதில் ஒரு கருணக்கிழங்கு எடுத்து இப்போ நைஸாக வெந்துருச்சான்னு பார்க்குறோம்.
பார்த்துட்டு வேகலைன்னா மறுபடியும் கிண்டி விடுறோம். இதில் வந்து அடி பிடிக்காத மாதிரி நாம் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு அடி பிடிச்சிருச்சுன்னா குழம்புனுடைய ஃப்ளேவரே மாறி போயிடும். அதுக்காகத்தான் அப்பப்போ குழம்ப கருணக்கிழங்கு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். கிழங்கு இப்போ அரை பக்கத்தில் வேக வெந்ததுனால இன்னொரு 2 நிமிஷம் வேக வைக்கிறோம். அதுக்கு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கிறோம். அப்போ தான் வந்து கிழங்கு நல்லா வெந்தால் தான் கருணக்கிழங்கு நல்லா வெந்தால் தான் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பச்சை வாசனை சுத்தமாக போகணும். அதுக்காக இன்னும் 2 நிமிஷம் நாம் குக் பண்ண போகிறோம். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்தோம் இல்லையா, அது கிண்ணத்தில் ஊற வச்சு கரைச்சி அதை எடுத்து வச்சிருக்கிறேன். மூடி திறந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்ல கமகமான வாசம் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பெரட்டு இதுக்கப்புறம் நாம் தேவையான மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். இந்த இப்படி கிண்டி விடும்போது வாசம் வந்துச்சுனாவே இந்த காய் முழுசும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கிண்டி விடும்போது நல்லா வாசம் வந்துருச்சுனாவே பச்சை வாசனை இதிலேருந்து பச்சை வாசனை முழுசும் போயிடுச்சுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறோம். சாம்பார் பொடி நம்ம எடுத்து வச்சிருந்தது எவ்வளவோ அதை இதில் சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு சாம்பார் தூளும் தனியா தூளும் சேர்த்துட்டோம். அடுத்தது மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டுக்கிடுறோம். இந்த மசாலாவெல்லாம் காயில் படுற மாதிரி நல்லா ஒரு கிண்டுக்கிறோம். இந்த மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நல்லா வதக்கி விட்டு சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், தனியா பொடி இதெல்லாம் போட்ட பின்னாடி நல்லா வதக்கின உடனே நல்லா 2 கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்க வேண்டும். பச்சை வாசனை போகிற வரை வதக்கணும். ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கிய பின்னாடி நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போன பின்னாடி அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்க்க போகிறோம். கரைச்சி எடுத்து வச்சோம்ல அந்த புளி தண்ணியை இதில் இந்த கருணக்கிழங்கு புளி தண்ணி இதில் சேர்த்து விட்டு சேர்த்திக்கலாம். எதுக்காக இந்த புளி சேர்க்குறோம்னா அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு மூடி போட்டு மூட போகிறோம். இப்படி மூடி போட்டு மசாலா காய் எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறோம். நாம் கொட்டணும்ல இந்த மசாலா காய் இதெல்லாம் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, நல்லா கொதிக்க. அதுக்கப்புறம் வெல்லம், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த அரைச்சி வச்ச தேங்காயை எடுத்து அதுக்கப்புறம் சேர்க்கணும். எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நாம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காயை வச்சு சேர்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை சாதத்தில் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு இந்த சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.